தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 2023 வந்த ரோமை திருப்பலி நூல், த ரோமன் மிஸ்ஸல், அதை தான் இன்று நம்முடைய ஆலயங்களிலே திருப்பலிக்கு குருக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் இந்த இறை வார்த்தை வழிபாடு, இந்த வழிபாட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஃபாதர் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே, இல்லை நம்மளுடைய பதிலுரை எல்லாமே கருப்பு லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, கருப்பு கலரில் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். எப்போது முடிஞ்சால் உங்களுடைய சாக்ரிஸ்டியில், பங்கு கோயிலில் ரூம், ஆல்டருக்கு பின்னால் ரூம் இருக்கும் இல்லையா, சாக்ரிஸ்டி, அந்த சாக்ரிஸ்டியில் போய் அந்த புக்கை பாருங்கள், அழகாக இருக்கும். நாம் வழிபாடிற்காக பயன்படுத்துகின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அந்த வார்த்தை வழிபாட்டில் ரெட்டில் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகள் வாசிக்கிறேன். அப்போ நமக்கு இந்த முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், அதனுடைய நடுவில் வர திருப்பாடல் அது என்னன்னு புரியும். பின்னர் வாசகர் வாசக மேடைக்கு சென்று, எங்கே போறாரு? வாசக மேடைக்கு சென்று முதல் வாசகத்தை வாசிக்கின்றார். அனைவரும் அமர்ந்தவாறு அதனை கேட்கின்றனர். வாசக முடிவில் அது முடிந்தது என காட்டும் வண்ணம் வாசகர் ஆர்ப்பரிக்கின்றார். என்ன சொல்ல போறாரு? ஆண்டவரின் அருள்வாக்கு. இது என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், படித்தோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கல்ல, ஆண்டவரின் அருள்வாக்கு என்று ஆர்ப்பரிக்கின்றார். அதற்கு எல்லோரும் பதில் உரைக்கின்றனர், இறைவனுக்கு நன்றி. முதல் வாசகம் முடியும் பொழுது திருப்பாடல் முதல்வர் அல்லது பாடகர் திருப்பாடலை பாடுகின்றார் அல்லது சொல்கின்றார். மக்கள் பதில் உரைக்கின்றனர். அப்போ அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன் திருப்பாடலுடைய பகுதி. யார் வாசிக்கிறாங்க? பாடல் முதல்வர். ஸோ அப்படி ஒரு வாசிக்கிற ஒரு ஆள் இருந்தால் அவங்க தான் அதை வாசிக்கணும். இப்போ முதல் வாசகம் என்பது தனித்து நிற்பது, இரண்டாம் வாசகம் ஒன்று இருந்தால் அது தனித்து நிற்பது, திருப்பாடல் வாசிக்க தனித்து ஒரு ஆள் இருந்தால் அவங்க தான் அதை வாசிக்க வரணும். நமக்கு சில டைம் ஆள் இல்லை அப்படின்னா நம்ம முதல் வாசகம் வாசிக்கிறவங்களே திருப்பாடலையும் வாசிப்பாங்க, இல்லை பாடுவாங்க. ஆனால் திருப்பாடல் என்பதும் அந்த பகுதி, அந்த பதிலுரை பாடல் என்பதும் ஒரு வாசகமே. அதனால் ரெண்டாவது ஒரு ஆள் வாசிப்பது அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த திருப்பாடல் பதிலுரை பாடல் என்பது முதல் வாசகத்தினுடைய பதிலுரை பாடல் அல்ல. அந்த திருப்பாடல் அதனுடைய பதிலுரை பாடல் என்பதே ஒரு தனித்து நிற்கிற வாசக பகுதி தான். அது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? திருவிவிலியத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ முதல் வாசகத்தில் இருக்கும் அதே மரியாதையும் வணக்கமும் திருப்பாடலுக்கும் உண்டு. அந்த இரண்டாவது அந்த வாசகத்திற்கு, அந்த பகுதிக்கு உண்டு. இப்போ எங்கிருந்து வாசிக்கணும்? இப்போ உங்களுக்கு தெரியும், முதல் வாசகம் எங்கிருந்து வாசிக்கிறீங்களோ, இந்த இறைவார்த்தை வழிபாடு இரண்டாம் வாசகம் எங்கிருந்து வாசிக்கப்படுகிறதோ, நற்செய்தி வாசகம், இறைவார்த்தையினுடைய வழிபாட்டில் இருக்கும் நற்செய்தி வாசகம் எங்கு வாசிக்கப்படுகிறதோ அதே வணக்கமும் மரியாதையும் திருப்பாடலுக்கு உண்டு என்பதால் வாசிக்கப்பட வேண்டிய இடம் வாசக மேடையே, பாடல் குழுவினுடைய இடத்திலிருந்து அல்ல. வாசக மேடையிலிருந்து வாசிக்கப்பட வேண்டும், வாசக மேடையிலிருந்து பாடப்பட வேண்டும். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் அது பாடப்பட வேண்டும். மற்ற நாட்களில் பாட்டு தெரியல அப்படின்னா கஷ்டப்பட வேண்டாம், வாசிக்கணும். சிலவங்க அது பாட்டாவே பாடுவாங்க. சில இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதை ஒரு சாண்டிங்காக பண்ணுவாங்க. அது பாடலும் அல்ல, ஆனால் வாசகம் அல்ல. அதை அந்த பஜன் மாதிரி அழகாக சிலவங்க பாடுறவங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ GIRM, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ரோமன் மிஸ்ஸல் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த திருப்பாடல் வாசிக்கும் பொழுது அந்த வாசகம் வாசிக்கிறவங்க they help people to meditate, தியானத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும், தியானத்திற்கு மக்களை இட்டு செல்லப்பட வேண்டும். உங்களுடைய வாசகம் நீங்கள் திருப்பாடல் வாசிக்கும் பொழுது, இல்லை பாடும் பொழுது, இல்லை சாண்ட் பண்ணும் பொழுது, பஜனாக நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது, that should help people to meditate, தியானத்திற்கு உதவுவதாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ திருப்பாடல் என்ன, பதிலுரை பாடல் என்ன, எப்படி அதை செய்யணும்னு சொன்னேன், எங்கிருந்து செய்யணும்னு சொன்னேன். இனி யார் அதை செய்ய வேண்டும்? திருப்பாடலுக்காக, அதுக்காக ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா முதல் வாசகம் வாசிக்கிறவங்களே. இனி அப்படி இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், அப்படி யாருமே வாசகம் வாசிக்க திருமுழுக்கு பெற்றவர்கள் யாருமே இல்லைனா எந்த குருவானவர் அங்கே இருக்கிறாரோ அவரே தான் வாசிக்க. அது ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனாக வருவது.
ஆனால் சாதாரணமாக இது பொதுநிலையினர் செய்ய வேண்டியது. திருப்பாடல், அதனுடைய பதிலுரை பாடல் எதுவும் இறைநூலிலிருந்து திருவிவிலியத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்பதால் வாசகத்துக்கு உரிய மரியாதையும் வணக்கமும் கொடுத்தே அதை செய்ய வேண்டும். இந்த இடத்துல வேற தியான பாடல்கள் என்று பாடக்கூடாது. வேற தியான பாடல்கள் என்று பாடி இந்த திருவிவிலியத்தினுடைய இந்த பகுதியை நாம் அது சாதாரணமாக லேசாக எடுத்திருக்கக்கூடாது என்பதற்காகவே திருவழிபாட்டு முறையில் இந்த அழகான வழிபாட்டு முறை உண்டு. ஃபஸ்ட்டு முதல் வாசகம் பைபிள் அந்த லெக்ஷனரியிலிருந்து வாசக நூலிலிருந்தே வாசிப்பது போல தியான பாடல், இந்த திருப்பாடல், த சாம், அதனுடைய பதிலுரை பாடல் வாசிக்கப்பட வேண்டியதும் வாசக நூலிலிருந்தே. அதற்கு புறம்பே இருக்கிற இந்த பாட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக இறங்கியிருக்கு, இந்த பாட்டு கேட்க அழகாக இருக்குது, இன்பமாக இருக்குன்னு சொல்லி வேறு பாடல்களை திணிக்கக்கூடாது, வேறு பாடல்களை கொண்டு வரக்கூடாது. விவிலியத்தினுடைய பகுதியே தான் திருப்பாடல். அது விவிலியத்திலிருந்தே வாசிக்கப்பட வேண்டும். அது அன்று திருச்சபை அன்றைய நாளுக்கு என்ன கொடுக்கிறதோ அதையே வாசிக்க வேண்டும், இல்லவென்றால் பாட வேண்டும். இதை மனதில் கொள்ளுவோம். அதற்குரிய மரியாதை திருப்பாடலுக்கு அதனுடைய மரியாதை உண்டு. அதனால் ஒரு பல்லவி பதிலுரை பாடல் உங்ககிட்ட கேட்கும் பொழுது அது சத்தமாகவே சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இறை வார்த்தையை எம்மாத்திரம் உங்களுடைய நாவிலிருந்து நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களோ அம்மாத்திரம் இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவுறச் செய்யும். இறை வார்த்தை உங்களுடைய நாவில் நீங்கள் எத்தனை தடவை நம்பிக்கை ஆழமாக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இறை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். அதனால் ஞாயிறு திருப்பலியில் நீங்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கலாம், அந்த திருப்பாடலாக இருக்கலாம், பதிலுரை பாடலாக இருக்கலாம், இல்லை அன்றாடம் திருப்பலிக்கு போகிறவங்க, இல்லை அடிக்கடி திருப்பலிக்கு போகிறவங்க அந்த பதிலுரை பாடல் கேட்கும் பொழுது அதை நல்லா கவனிங்க, அதை மனசுக்குள்ளே போடுங்க. மனசிலிருந்து வரும் ஜெபமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே இருந்த ஒரு ஜெபம் தான் திருப்பாடல். திருப்பாடல் என்பது ஜெபத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. சில திருவர சபைகளில் 150 சங்கீதம் டெய்லியும் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இயேசுவே திருப்பாடலை ஜெபித்தார், திருப்பாடலை வைத்து தான் ஜெபித்தார். அப்பனா இயேசுனுடைய மனசில் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சிருப்பார் திருப்பாடலை. இயேசு கிறிஸ்துனுடைய பல சூழ்நிலைகளும் இயேசு திருப்பாடலை பயன்படுத்துகிறார். அழகையிடம் சோதனை வரும் பொழுது திருப்பாடலை, அழகை பயன்படுத்தும் பொழுது இயேசு திருப்பாடலை வைத்து, வார்த்தைகளை வைத்து, இறை வார்த்தையை வைத்து தான் அழகையும் எதிர்க்கிறார். அதனால திருப்பாடலும் இறை வார்த்தையும் மனதிலே பதிய வேண்டிய ஒரு விஷயம். இயேசுனுடைய சிலுவை சாவினுடைய போது கூட, மரண வேளையில் கூட இயேசு பயன்படுத்தியது திருப்பாடலை தான். ஏன் என்னை இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று திருப்பாடலை ஜெபித்தார் இயேசு கிறிஸ்து. சோகமா சோர்வா ஜெபித்தது அல்ல. He was praying using the psalm. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே திருப்பாடலை எவ்வளோ நம்மளால் பயன்படுத்த முடியுமோ, மனப்பாடம் பண்ண முடியுமோ, பதிவு பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம மனப்பாடம் பண்ணுவோம், பதிவு செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பல இடங்களிலே பயன்படுத்தும் பொழுது அது ஜெபமாக மாறும். அந்த ஜெபத்தை திருப்பலியில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அப்போ வாசக நூலிலே முதல் வாசகம் இருக்கும், தியான பாடல் இருக்கும். அந்த தியான பாடலை, திருப்பாடலை, பதிலுரை பாடலை மட்டுமே பயன்படுத்துங்கள். பைபிளுக்கு நிகராக பைபிள் மட்டுமே, வேறு மனிதருடைய வார்த்தை நிகராகாது, எந்த பாடலும் நிகராகாது. புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை புரிந்து கொண்டு திருப்பலியில் இறை வார்த்தையை பயன்படுத்துவோம். இறை வார்த்தையின் வழியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Thank you. God bless you.